ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆவக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆவக்காய் மாங்காய் கொட்டமுத்தின மாங்காய் ரொம்ப கிடைக்கல. அதனால நான் ஓரளவுக்கு கொட்டமுத்தினது தான் வாங்கினேன். ஒரு 7-8 மாங்காய் வாங்கினேன். அதை அந்த கொட்டையோடு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நல்லா அலம்பி தொடச்சிட்டு கொட்டையோடு கட் பண்ணி நம்ம உப்பு மஞ்சப்பொடி போட்டு சேம் மாவோடு எப்படி போடுறோமோ அதே தான். இதுக்கு நல்லெண்ணெய் விடணும். ஆவக்காய்க்கு நல்லெண்ணெய் விடணும். அப்புறம் கடுகு, மிளகா வத்தல், அதுக்கு தகுந்த காரம் போட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காரப்பொடி அரைச்ச காரப்பொடியை போட்டு நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா கிளறி விடணும். அதே மாதிரி தான் நல்லா குலுக்கிட்டு நல்ல ஒரு துணியை போட்டு, சுத்தமான துணியை போட்டு நல்லெண்ணெய் விடணும். இதுக்கு நிறையா சரியா ஒரு சுத்தமான துணியை போட்டு நல்லா வெயிட்டை வச்சு மூடி வச்சிடணும். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் நம்ம எடுத்து குலுக்கி விடணும். தண்ணி படாமல் வச்சுக்கணும். நம்ம நல்ல கண்டெய்னராக போட்டு வைக்கணும். தண்ணி படாமல் இருக்கணும். கை ஈரத்தோடு தொடக்கூடாது. ஸோ இப்போ நல்லா ஊறிண்டு ஜம்முன்னு இருக்குது. இன்னும் கூட இதுக்கு நிறையா எண்ணெய் விடலாம். நல்ல ஏர்டைட் பாட்டிலில், நல்ல ஈரம் இல்லாத பாட்டிலில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அப்படின்னா அடுத்த 1 வருஷத்துக்கு தயிர் சாதத்துக்கு கவலையே இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.